GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். திமுக அரசை காட்டமா விமர்சனம் பண்ண ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அவர் யார் என்பது குறித்தும் அவரோட விமர்சனம் என்ன என்பது குறித்தும் தமிழக பாஜகவில் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி காத்திருக்கு, டெல்லியில வந்து அவருக்கு ஒரு பதவி காத்திருக்கு அப்படின்ற செய்தி குறித்தும், அவரால் தமிழக பாஜக தலைவராக ஆக முடியாதா அப்படின்ற செய்தி குறித்தும், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அணியினர் திடீர்னு பாஜகவோட சிஎம் இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாராட்டுக்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன என்பது குறித்தும், அமெரிக்காவில் இந்த மாதம் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்க போறாரு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு காத்திருக்கு. அந்த தீர்ப்பு என்ன என்பது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். திமுக அரசை காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிபிஎம் கட்சியோட மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன். விழுப்புரத்தில் நேத்திக்கு வந்து அந்த கட்சியோட மாநில மாநாடு நடத்தப்படுது. அந்த மாநாட்டில் தான் சிஎம் ஸ்டாலினை நோக்கி மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை வந்து காட்டமா ஸ்டாலினை நோக்கி கேட்கிறார். இந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, சமீப காலமாகவே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி, போராட்டம் நடத்தினாலும், ஊர்வலம் நடத்தினாலும், இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களுக்கும் போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. உடனே வந்து கைது பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்களை வந்து கட்டுப்படுத்த முடியல. தமிழக போலீஸ் வந்து கட்டுப்படுத்தப்படாமல் போகுதா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்க கட்சி மாநில மாநாட்டுக்கே வந்து போலீஸ்காரங்க அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு, எதுக்காக வந்து இப்படி தமிழக அரசு பயப்படணும், போராட்டம் பண்ண விட மாட்டுறாங்க, ஊர்வலம் பண்ண விட மாட்டுறாங்க, எதுக்காக தமிழக அரசு பயப்படுறாங்க, இப்படி வழக்கு பதிஞ்சாலும் இப்படி கைது பண்ணாலும் எங்களோட போராட்டத்தை வந்து முடக்கி விட முடியுமா அப்படின்ற கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி என்பது தமிழகம் முழுக்கவே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த கேள்வி வந்து யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, திமுக அரசை ஆதரிக்கக்கூடிய, திமுகவிடம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய கட்சியோட தலைவர் தான் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா சமீப காலங்களாவே திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை எதிர்கட்சிகள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தலைவரே வந்து தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை வந்து டைரக்டா சிஎம் நோக்கி கேட்டிருக்காரு. அப்படின்னா இந்த ஒரு செய்தி என்பது தமிழகம் முழுக்க பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்போ வருது அப்படின்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் பல்வேறு அரசியல் கணக்குகள், பல்வேறு அரசியல் போராட்டங்கள்லாம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி பாஜகவை சம்பந்தப்பட்டது. நம்ம ரீசெண்டாக கூட பேசியிருந்தோம், தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் வரப்போறாரா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ பெருசாக எழுந்திருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, பாஜகவில் இப்போ வந்து உட்கட்சி தேர்தல் என்பது போயிட்டு இருக்கு. பல்வேறு மாவட்டங்கள் ஆரம்பித்து மாநிலங்கள் வரைக்கும் பல்வேறு கட்டமாக தேர்தல் போயிட்டு இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ள பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் வந்துடுவார் அப்படின்ற செய்தியும், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு ஒரு புதிய தலைவர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு இருக்கு. இந்த கருத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழக மூத்த பாஜக தலைவர்களே இப்ப இருக்கிற மாநில பாஜக தலைவர் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. அவரோட செயல்பாடுகள் தொடர்ந்து சர்ச்சையா மாறுறதுனால கட்சிக்கு வந்து அவப்பெயர் தான் கிடைக்குது. இவரை வந்து உடனே மாத்திட்டு அதிமுகவுக்கு தோதா யார் இருப்பாங்களோ, அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனசுல வச்சு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரணும் அப்படின்னா, அதிமுகவுக்கு தோதா எந்த தலைவர் இருப்பாங்களோ அவங்கள வந்து இனி தமிழக பாஜகவோட தலைவராக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வர முடியும். இப்போ இருக்கிற பாஜக தலைவரால் அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அவர் இருந்தார் அப்படின்னா அதிமுக தலைவர்கள் வந்து கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் உள்ள பேசிட்டு வராங்க. இந்த கருத்தோட நீட்சியாக தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்தது. என்ன அப்படின்னா, முன்னாள் தலைவர் அப்புறம் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் மீண்டும் பாஜகவுக்கு தலைவராக வரப்போறாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வி எழுந்த சமயத்தில் வந்து தமிழிசை வந்து டெல்லிக்கு போயிருந்தாங்க. டெல்லியில் போயிட்டு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவோட ஒரு பெரிய சந்திப்பு நடத்தினாங்க. அந்த சந்திப்பு நடந்த சமயத்தில் தான் அவங்க சென்னைக்கு திரும்பி வரும்போது பாஜக தலைவராக தான் திரும்பி வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் கிளம்பிச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து பாஜக தலைவர் பதவி கிடைக்காது. ஆனால் இன்னொரு முக்கியமான பதவி காத்திருக்கு டெல்லியில். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் கூடிய விரைவில் மத்திய அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்றாங்க.
இதுக்கு பின்னாடியும் பாஜக ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட கம்யூனிட்டியை கவரணும், அதாவது தமிழிசையோட கம்யூனிட்டியை வந்து வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை கவரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தாகணும். ஏன்னா வந்து அவங்க ஒரு பெண், அதையும் தாண்டி இந்தியா முழுக்க அறிஞ்ச ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்காங்க பாஜக பொறுத்தளவில். இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்து டெல்லியில் மோடி மந்திரி சபையில் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தோம் அப்படின்னா அவரோட கம்யூனிட்டியோட சப்போர்ட் வந்து பாஜகவுக்கு நிச்சயம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு பேசப்படுது. ஏன்னா இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பையும் சரி, தமிழிசை சவுந்தரராஜனோட கம்யூனிட்டி வந்து பாஜகவுக்கு ஒரு சில இடங்கள்ல பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களோட ஆதரவை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழிசைக்கு வந்து மத்திய அமைச்சரவை பதவி கொடுக்கணும், மத்திய அமைச்சரா மாற்றணும் அப்படின்ற ஒரு கணக்கோடு தான் அவரை வந்து பாஜக தலைவர் இப்போ டெல்லி கலைச்சதாகவும் இது சம்பந்தமாக தான் பேசப்பட்டது. தமிழிசை வந்து அடுத்த தமிழக பாஜக தலைவராக வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான், மத்திய அமைச்சர் ஆக்கப்படுறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற பேச்சும் அடிபடுது. ஒருவேளை தமிழிசை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் வந்து மத்திய அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்காரு. அதை தொடர்ந்து இவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த பாஜக தலைவர் யார் என்பதை நியமிக்கிறதுக்கு பாஜக தலைமை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இந்த பாஜக நடக்கக்கூடிய உட்கட்சி தேர்தல் பொறுத்தளவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மத்திய அமைச்சரை பொறுப்பாளராக போடுறது வழக்கம். அந்த வகையில தான் தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி வந்து பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க பாஜக தலைமை. இவரோட மேற்பார்வையில் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் அப்படின்ற பேச்சு அடிபடுது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர் தான் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மூத்த தலைவர்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைவர் வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டாம், இவர் மீண்டும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி அமையாம போயிடும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு வராங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கிஷன் ரெட்டியோட பார்வை எப்படி இருக்க போகுது, அவரோட கணக்கு என்னவா இருக்க போகுது, பாஜக தலைமை யாருக்கு ஆதரவா நிற்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸை உத்தவ் தாக்கரே அணியினர் வந்து பாராட்டியிருக்காங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை சாம்னான்ற பத்திரிகையில் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை பாராட்டி எழுதியிருக்காங்க. இது வந்து சாதாரண பாராட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து இது சாதாரண பாராட்டுன்னு கடந்து போயிட முடியாது. இதன் மூலியமா வந்து உடஞ்சு போன கூட்டணியை உத்தவ் தாக்கரே மீண்டும் ஒட்ட வைக்க முயற்சி பண்றாரு அப்படின்ற பேச்சு அடிபடுது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால கட்சிரோலி அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டம் என்பது இதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் நக்சலைட்டோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிற விதமாக இப்போ வந்திருக்கக்கூடிய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த மாவட்டத்திற்கு அதிக திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நக்சலோட ஆதிக்கம் வந்து ஒழியும் அப்படின்ற ஒரு செய்தி அடிப்பட்டதுனால இந்த ஒரு செய்தியை உத்தவ் தாக்கரே சேனா வந்து அவங்களோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் எழுதி இந்த ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு பாராட்டுகள் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பதிவிட்டிருக்காங்க. இதுதான் மகாராஷ்டிரா அரசியலில் வந்து மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் 2 கணக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று, உத்தவ் தாக்கரே வந்து இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி மீது அவருக்கு அதிருப்தி இருக்குது அதிகமாக. ஏன்னா காங்கிரஸை நம்பி அவர் வந்து சேர்ந்தார். மகா விகாஸ் அகடி அப்படின்ற கூட்டணி அமைச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் என்னதான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே பெருசாக நம்பியிருந்தார். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்த அளவில் தான் எந்த சேனா உண்மையான சேனா அப்படின்ற ஆதரவை வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தவருக்கு மக்கள் வந்து ஏமாற்றம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சேனாவை தான் மக்கள் வந்து நல்லா ஆதரிச்சாங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடைச்சது. அந்த தோல்வியோட தொடர்ச்சியில தான் உத்தவ் தாக்கரே கட்சி எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், விரைவில் நடக்கக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம தனித்து போட்டியிடலாம், காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தனித்து போட்டியிடலாம். ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கோட்டையா இருக்கக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட நமக்கு தோல்வி தான் கிடைக்கும், அதனால தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாருமே முன் வச்சதுனால இனி வரக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட உத்தவ் தாக்கரே தனித்து போட்டியிட முடிவு பண்ணியிருக்கிறதாவும், இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தனித்து போட்டி போட வாய்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து திரைமறைவில் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு முன்னெடுப்பின் தொடக்கம் தான் உத்தவ் தாக்கரே கட்சியோட அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு பாராட்டு மழை வாசிச்சிருக்காங்க. இதுல ஒரு பக்கம் வந்து உத்தவ் தாக்கரே அணியினர் தேவேந்திர ஃபட்னாவிஸை பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் வந்து இன்டைரக்டா உத்தவ் தாக்கரேயோட எதிரியா இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கட்சிரோலி மாவட்டம் இருக்கு இல்லையா, இந்த கட்சிரோலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சரா இப்ப தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்காரு. இவரோட தலைமையில தான் அங்க இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது. ஆனா இந்த கட்சிரோலி மாவட்டத்திற்கு
முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல யாரு பொறுப்பு அமைச்சர் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருந்தாரு. இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே அணியினர், ஏக்நாத் ஷிண்டேவோட பார்வையில இந்த மாவட்டம் வந்து பின்னோக்கி தான் போச்சு. ஏக்நாத் ஷிண்டேவோட ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து நக்சல் அமைப்புகளிடமிருந்து காசை வாங்கி அவங்கள வந்து ஆதிக்க பண்ண விட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டேவோட தவறான கொள்கையின் காரணமாக தான் அந்த மாவட்டத்துல நக்சல் அமைப்பினர் வந்து அதிகமா வளர்ந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த மாவட்டம் வந்து பின்னோக்கி போச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆப்போசிட்டா இப்போ இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து இந்த மாவட்டத்தில் நக்சல் ஆதிக்கத்தை ஒழிக்கிற விதமா பல்வேறு முன்னெடுப்புகளை பண்றாரு. இந்த முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் ஏக்நாத் ஷிண்டே பண்ணியிருக்கணும், ஆனால் பண்ண தவறிட்டாரு. அந்த பண்ண தவறின விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ற செய்திகள்லாம் பதிவிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை பாராட்டி அவங்க மூலியமா நம்ம வந்து கொஞ்சம் பாஜகவோட சேரலாம் அப்படின்ற கணக்கு பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே பாஜகவிடம் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதிக்கத்தை வந்து இன்னும் குறைக்கிறதுக்கு இந்த குற்றச்சாட்டை உத்தவ் தாக்கரே அணியினர் பயன்படுத்த போறதா அங்கிருந்து வர செய்திகள்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த புத்தாண்டுல வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மகாராஷ்டிரால மாற ஆரம்பிக்குது. இனி விரைவில் நடக்கக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட பாஜக ஒரு பக்கம் போட்டி போடும், இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேயும் போட்டி போடுவார். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போவதாகவும் செய்திகள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, திரைமறைவில் வந்து நாங்கள் வந்து உங்களை தாக்க மாட்டோம், நீங்களும் உங்களை தாக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி இரண்டு கட்சிகளும் ஒன்றா மோத போகிறாங்க. ஆனால் தேர்தல் களத்தில் உத்தவ் தாக்கரே வந்து டைரக்டாக பாஜகவை தாக்க மாட்டார் அப்படின்ற செய்திகள் அடிப்படுது. ஸோ ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே பாஜகவோட கண்ட்ரோலில் ஏக்நாத் ஷிண்டே இருக்காரு, அவர் பக்கம் தான் சிவசேனா கட்சியும் வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரேவும் மீண்டும் பாஜகவை பாராட்டி எழுத ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஏக்நாத் ஷிண்டே எப்படி இதை ஏற்றுக்குவார், பாஜக எப்படி உத்தவ் தாக்கரேவை கையாள போறாங்க, ஒருவேளை உத்தவ் தாக்கரேவும் கூட்டணிக்கு வராரு அப்படின்னா எப்படி இந்த இரண்டு எதிர் துருவங்களை வந்து ஒன்னா கொண்டு போறது. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே விட்டு இருந்த கண்ட்ரோலை மீண்டும் உத்தவ் தாக்கரேட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டேவோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் பாஜகவுக்கு அப்படின்ற பல கணக்குகள் மகாராஷ்டிராவில் இப்போ தென்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் பாஜக ஏக்நாத் ஷிண்டேவையும் சரி உத்தவ் தாக்கரேவையும் சரி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, வரக்கூடிய கூட்டணியை பாஜக வந்து வேண்டான்னு தடுக்க போறாங்களா, ஏக்நாத் ஷிண்டேவை ஓரங்கட்டிட்டு உத்தவ் தாக்கரேவை மீண்டும் அரவணைச்சுக்க போறாங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கு வரக்கூடிய நாட்களில் பதில் தெரிஞ்சிடும். இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா ஒரு குறை வந்து பாஜக தலைமைக்கும் சரி மோடிக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது என்ன குறை அப்படின்னா, டெல்லியில ஆட்சி பண்ண முடியல, அந்த ஒரு குறை தான். அதாவது 2014 பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த 2 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக படுதோல்வி சந்திச்சிடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் இந்த வாட்டி காட்சிகள் அப்படி இருக்கக்கூடாது, இந்த வாட்டி நிச்சயமா இனி வரக்கூடிய டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்திட்டு பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இப்போ பாஜக செயல்பட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியே கூட இப்போ டைரக்டா பிரச்சார களத்துக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து தொடர்ந்து தாக்கி பேசுறது, அரவிந்த் கெஜ்ரிவாலோட திட்டங்களை வந்து தொடர்ந்து தாக்கி பேசுறது மூலியமா டெல்லி அசம்பிளியில வந்து மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர முடியும். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல பாஜகவால டெல்லியில ஆட்சி பண்ண முடியல. என்னதான் அங்க வந்து மத்திய அமைச்சரவை இங்க இருந்தாலும் டெல்லி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவால ஆட்சி பண்ண முடியல. இந்த ஒரு புத்தாண்டுல இனி வரவிருக்கக்கூடிய டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பாஜக தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட பாஜக தலைமையும் சரி மோடியும் சரி செயல்பட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல டெல்லி சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் காட்சிகள் எப்படி மாறுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் சரி ஒரு மோதல் போக்கு என்பது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றிணைஞ்சு போட்டி போடுவாங்களா? ஏன்னா அது வந்து சாத்தியப்படாது. லோக்சபா தேர்தலில் தான் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் ஒன்றிணைஞ்சு இந்தியா கூட்டணி சார்பாக போட்டி போட்டாங்க. ஆனால் டெல்லி அசம்பிளி தேர்தல்னு வரும்போது ஆம் ஆத்மி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு போட்டி தான் பல தேர்தல்களாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பாஜக வந்து ஆம் ஆத்மியை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம நிச்சயமா ஆட்சி பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதோட பாஜக போயிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியுது. ஆனால் டெல்லி மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது? லோக்சபா தேர்தலில் டெல்லி மக்கள் பெருவாரியாக பாஜக ஆதரவு அளித்தாங்க. அதே ஆதரவு வந்து இந்த சட்டசபை தேர்தலில் தொடருமா, இல்லை அந்த ஆதரவை வந்து ஆம் ஆத்மி எப்படி அறுவடை பண்ண போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஜனவரி 20ஆம் தேதி அடுத்த அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக்க போறாரு. ஆனால் அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கான தண்டனை விபரத்தை நியூயார்க் நீதிமன்றம் அளிக்க இருக்கு. ஏன்னா போன ஆண்டு 2024 தொடக்கத்தில் நியூயார்க் நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு மிக முக்கியமான வழக்கில் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க.
அந்த வழக்கு வந்து 2016 ஆண்டு நடந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பதியப்பட்ட வழக்கு. அந்த வழக்குல வந்து டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு ரெக்கார்ட்ஸை வந்து மறைச்சிருக்காருன்ட்டு 34 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரிச்ச நியூயார்க் நீதிமன்றம் போன ஆண்டு தொடக்கத்துல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்பவே வந்து ஒரு பெரிய வரலாறு படைச்சார். என்ன அப்படின்னா, அமெரிக்காவுல முன்னாள் அதிபர் ஒருத்தர் குற்றவாளின்னு தீர்ப்பு வாங்குற முதல் அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். அந்த ஒரு தீர்ப்பு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டி போட்டாரு. தேர்தல் வெற்றியும் பெற்றார். இந்த ஜனவரி 20 பதவி ஏற்க போறாரு இல்லையா? ஆனா ஜனவரி 10 அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கான தண்டனை என்ன அப்படின்ற விவரங்கள் வந்து ஜனவரி 10 அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் அவருக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த வழக்குல அவர் மீது அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்றாங்க. ஜனவரி 10 இதற்கான தண்டனை விவரம் என்னன்றது தெரிந்துவிடும். இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலில் நடந்த பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.